பிசிஓடி என்றால் என்ன? பெண்கள் தவறாமல் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கா? வெயிட் அதிகமாக இருக்கா? ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக வருதா? ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதெல்லாம் பிசிஓடியோட அறிகுறிகளாக இருக்கலாம். ஐ எம் டாக்டர் முஃபிதா அக்மல் அட் டெர்மாக்ளோ கிளினிக் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல் வந்தவாசி. நிறைய பேர் என்கிட்ட டாக்டர் பிசிஓடி பற்றி தமிழில் ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ. பிசிஓடினா என்ன? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிஸார்டர். பெண்களுடைய கர்ப்ப விதைப்பைகளில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் தான் பிசிஓடி. இதனால் பெண்களுடைய உடம்பில் உருவாகக்கூடிய 2 முக்கியமான ஹார்மோன்களாகிய ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோனில் செயல் கோளாறு ஏற்படுது. அதற்கான காரணங்கள் ஜங்க், சத்தற்ற உணவு, இனிப்பு, பேக்கரி உணவுகள் எடுக்கிறதுனால, மன அழுத்தம், தூக்கமின்மை, உடற்பயிற்சியின்மை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஹார்மோன். நார்மலி இன்சுலின் பிளட்டில் இருக்கிற சுகரை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். பட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் என்ன ஆகுதுன்னா, பிளட்டில் இருக்கிற சுகரை இன்சுலின் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுரும். ஸோ பிளட்டில் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டூ. இப்போது சிம்டம்ஸ் பார்க்கலாம். மாதவிடாய் முறையாய் வராதது, முகத்தில் அதிகமாக முகப்பரு ஏற்படுறது, அதிகமான முடி உதிர்தல் ஏற்படுறது, எடை எளிதாக கூடுதல், முகத்திலும் உடலிலும் தேவையற்ற முடி வளர்தல், கர்ப்பம் தரிக்க சிரமம், தோல் கருமையாகுதல், அதாவது டார்க் பிக்மெண்டேஷன்ஸ். ட்ரீட்மெண்ட்டில் 2 மருத்துவ முறைகள் இருக்குது. ஒன்று லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது வாழ்க்கை முறை மாற்றங்கள். இன்னொன்று ஹோமியோபதி சிகிச்சை. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பார்க்கலாம். தினமும் 30 நிமிஷம் வாக்கிங் போகணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் யோகாவாச்சு பண்ணணும். ஸ்வீட்ஸ் அண்ட் ஜங்க்ஸை அவாய்ட் பண்ணணும். கீரைகளையும் பழங்களையும் அதிகமாக டயட்டில் சேர்த்துக்கணும். மெயினாக அதிகமாக தண்ணி குடிக்கணும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹார்மோன் சமநிலையை சரி செய்யும், மாதவிடாய் சுழற்சியை சீராக்கும், எடையை கட்டுப்படுத்த உதவும், முகப்பரு மற்றும் முடி உதிர்தலை தடுக்கும், இயற்கையாக கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும். கடைசியாக சொல்கிறேன், பிசிஓடியை அமைதியை அனுபவிக்க வேண்டாம். சரியான சிகிச்சை இருந்தால் முழுமையாக கட்டுப்படுத்தலாம். என்னோட கிளினிக்கில் நான் நிறைய பிசிஓடி கேசஸ் க்யூர் பண்ணியிருக்கிறேன். 12 வயசுலேருந்து 50-60 வயசு வரைக்கும் உள்ள பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாகவும் ஹோமியோபதி மருத்துவத்தினாலும் குணமடைய வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு பிசிஓடி டைமில் ஃபாலோ பண்ண வேண்டிய டயட் அண்ட் ரெஜிமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கிறேன். யூ கேன் நோட் இட் டவுன் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட்.